அன்பின் தெய்வமே, நன்றியோடு மை சுதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீர் கொடுத்த வெளிச்சத்தினாலே இந்த வேதத்தை தியானித்திருக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் மாம்சமோ என் இருதயத்தின் நிறைவோ என்னுடைய மனதின் யோசனையோ வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது. ஆவியானவர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் ஐயா. மாம்சம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் காப்பீராக. அடியாளுக்கு வாயாயிருந்து நீர் பேசுவீராக. வசனத்தை கேட்கும் பொழுது அநேகருடைய இருதயம் குழந்தை எரியட்டும். ஆண்டவரே, எல்லா தூக்க மயக்கம், அசதி, சோர்வு, வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பலவிதமான யோசனைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறேன். ஆவியானவர் எங்கு உண்டோ அது உடலையும் உண்டு. உடலையோடு வேறு வசனத்தை தியானிக்க துணிவைத்தார். நாமத்தை மையப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தையும் 51ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஜீவ அப்பம் நானே. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் என் மாம்சமே. இந்த அப்பத்தை இன்றைக்கு நாம் திருவிருந்து ஆசரிக்கப்படுகிறோம். இந்த அப்பத்தை பிற்கும் பொழுதெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், ஆண்டுடைய சரீரத்தை உட்கொள்கிறோம் என்று உணருங்கள். என்ன நான் கொடுக்கும் அப்பம் என் மாம்சமே என்று வசனம் சொல்கிறது. வசனம் ஒரு நாளும் பொய்யாய் மாறாம். அப்ப அந்த அப்பத்தை சாப்பிடும் பொழுது அது ஆண்டவராக இயேசுடைய மாம்சமாகவே இருக்கும். ரசத்தை குடிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தமாகவே இருக்கும். ஆகையினாலே இந்த அப்பத்தை குறித்து தியானிக்கும் பொழுது வேதத்திலிருந்து சில வசனங்களை சொல்லி சில காரியங்களுக்கு சொல்கிறேன். நீங்க பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிக்கிறதினாலே ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நினைவு கூறுகிறோம். இது சடங்காச்சாரம் அல்ல, ஏதோ போன அப்பத்தை எடுத்த இல்லை, அவர் வருகையை நினைவு கூறுகிறோம். அவர் நமக்காக விட்டு சென்ற மாதிரியைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். ஆகையினாலே இந்த அப்பத்திலே இந்த ரசத்திலே நாம் பானம் பண்ண போகிறோம். தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இயேசு பூமியில உயிரோடு மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களிலே 3 முறை அப்பம் கொடுத்ததாகவும், உயிர் கழிந்த பிற்பாடு 2 முறை கொடுத்ததாகவும்
வேதம் சொல்கிறது. மொத்தம் 5 சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் அப்பத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இயேசு எத்தனை முறை அப்பத்தை கொடுத்தார் என்றால், தம் மாம்சத்தில் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே 3 முறையும், உயிர் தெழுந்த பிற்பாடு 2 முறையும், மொத்தமாக 5 முறை தம்முடைய ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். நாம் ஒரு பல்லவியை பாடுவோம். தேவ பிள்ளைகளே, வாசித்த 3 வசனத்திலேயும் இயேசு தான் நமக்கு அப்பம். அவர் சொன்னார், ஜீவப்பம் நானே. ஒரு அப்பம் பிரெட் உருவாகுவதற்கு அந்த கோதுமை புடமிடப்பட வேண்டும், மெல்லிய மாவாய் அரைக்கப்பட வேண்டும். அந்த மெல்லிய மாவு உருவான பிற்பாடு எண்ணெயும் தண்ணியை ஊற்றி பிசைய வேண்டும். பிசைந்த பிற்பாடு அக்கினி நடுவில் அது போக வேண்டும். அக்கினிக்கு பிற்பாடு பதம் பண்ணப்பட்ட பிற்பாடு தான் அது அழகான பிரெட்டாய் வருகிறது. இயேசு பலவித சோதனையுமாய் கடந்து நமக்கு ஜீவாப்பமானார். இந்த 5 சந்தர்ப்பத்திலே வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் தமது ஜனங்களுக்கும் அப்பம் கொடுத்த சந்தர்ப்பம் 5 முறை எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 3 முறை தாம் மாம்சத்தில் உயிரோடு நாட்களிலே பங்கிட்டதாகவும், 2 முறை உயிர் தெழுந்த பிற்பாடு பங்கிட்டதாகவும். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், அவர் அப்பம் பங்கிட்ட சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே புல் மீது உட்கார வைத்தார். புல் எதை குறிக்கிறது? தரையிலே உட்கார வைத்தார். அப்பம் கொடுக்கும் போது எதற்காக தரை எதை குறிக்கிறது? மேலறையில் உட்கார வைத்தார். மேலறை எதை குறிக்கிறது? கடற்கரையில் உட்கார வைத்தார். கரையில் உட்கார்ந்து அப்பம் பெற்றார். எதை குறிக்கிறது? வீட்டிலே உட்கார வைத்து அப்பம் கொடுத்தார். அது எதை ஆவிக்குரிய சந்தர்ப்பத்தை காண்பிக்கிறது. என் கர்த்தர் கொடுத்த வெளிச்சம், தேவன் கொடுத்த வெளிப்பாடு நிமித்தமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு சந்தர்ப்பத்திலே புல் மீது உட்கார வைத்து அப்பம் கொடுத்தார். முதல் குறிப்பு மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19-20. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை புல்லின் மேல் உட்கார வைத்தார். அது முக்கியம். ஏன் கர்த்தர் புல்லின் மேல் உட்கார வைத்து அப்பம் கொடுத்தார்? 12 கூடை நிறைய எடுத்ததற்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கும் 12 அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் மீதியா இருக்கிற அப்பம் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய ஊழியம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். 12 கூடை என்றால் 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. இந்த புல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்கும் 4 சுவிசேஷத்திலையும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மார்க்கில் போடப்பட்டிருக்கு பாருங்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். எங்க உட்கார வைத்தாரா? பசும்புல்லின் மேல். இந்த புல், பசும்புல் எதை காண்பிக்கிறது என்றால்
கர்த்தருடைய உபதேச வசனம் உபதேசத்தை காண்பிக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அவருடைய வசனத்தின் உபதேசம் புல்லை காண்பிக்கும். புல்லின் மேல் உட்கார வைத்திருக்க காரணம், இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய உபதேசத்திலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். புள்ளியில் உட்காரணும் என்ன அர்த்தம்னா, அவருடைய உபதேசம் அவனுக்கு உபதேசித்தார், அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்ளும். இது மற்றவர்களுக்கு வெளிப்பாடு தெரியாது. ஏதோ போறாங்க, ரெண்டு கொடுக்குறாங்க, ரசத்தை கொடுக்குறாங்க, ஒரு சடங்காச்சாரம். இது சடங்காச்சாரம் அல்ல. எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் புல் என்கிற உபதேசத்தில் உட்கார்ந்து. புல் எதை காண்பிக்கிறது? உபதேசம். அப்படி புல் உபதேசத்தை காண்பி, அவருடைய உபதேசத்தை காண்பி. நமக்கு தான் தெரியுமே, அப்போஸ்தலர்கள் அப்பம் பிற்கதிலேயும் உபதேசத்திலேயும் நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 42-43 பாருங்கள். அப்போ 42-43 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ புள்ளின் மேல், பசும்புள்ளின் மேல் உட்கார வைத்ததா என்றால் என்ன அர்த்தம்னா, அது உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள். எத்தனையோ லட்சங்கள் இருந்திருக்கும், உலகமே அவருக்கு பின் சென்றது. ஆனா 5000 பேருக்கு அப்பம் பங்கிட்டார். அந்த 5000 பேர் யார் என்றால், புல் என்னும் பிராக்கெட்ல போட்டுக் கொள்ளுங்கள், உபதேசம். புள்ளின் மேல் உட்கார வைத்தவர் யார் என்றால், உபதேசத்தை கேட்டவர்கள், உபதேசத்தை கை கொண்டவர்கள், சத்தியத்தை கை கொண்டவர்கள், ஞானஸ்தானத்தை கை கொண்டவர்கள், திருவிருந்தை கை கொண்டவர்கள், ஆலயத்தை கை கொள்கிறவர்கள். காலை மாலை ஆராய்ச்சி போகிறது உபதேசம், திருவிருந்து எடுப்பது உபதேசம், ஞானஸ்தானம் ஒரு உபதேசம், ஆலயத்தில் தவறாமல் வருவது உபதேசம், தேவனுடைய உபதேசம். அது உபதேசத்துக்கு கீழ்ப்படைந்தவர்களுக்கு அப்பம் கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுத்தில்ல அப்பம். புள்ளின் மேல் உட்கார வைத்தார் என்றால் உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஜீவப்பம் நானே. வானத்தில் இறங்கின அப்பம் நானே. யாருக்கு அப்பம் என்றால், உபதேசத்தை கேட்கிற புள்ளின் மேல் அமர்கிறவர்களுக்கு. ஏதோ நம்ம யோசிக்கிறேன், கடந்த வெள்ளிக்கிழமையும் நேற்று சனிக்கிழமையும் நீ வாசிக்கும் போது நீ புள்ளின் மேல் உட்கார்ந்த புல் என்றால் என்ன எடுத்து பார் என்று எனக்கு காண்பித்து கொடுத்தார். அப்போ புல் என்கிறது உபதேசம். இந்த புல்லை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. எப்படி இருந்ததா? எங்க உட்கார வச்சாரா? மிகுந்த சாதாரண புல் அல்ல, மிகுந்த புல். உபதேசத்தில் அப்படியே மிதமிதஞ்சி. உபதேச சட்டத்துக்கு அவங்க விலகவே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஏது எனக்கு தெரிவித்தோம், ஏசு என்னோட பேசட்டும், என்கிட்ட சொல்லட்டும், நான் ஞானத்தை எடுத்துக்கிறேன், அவர் வந்து பேசட்டும், அப்படி சொல்லட்டும். சில சட்டத்திட்ட பேசுவாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, இயேசுவே சொல்றார், ஜனங்களை மிகுந்த புல்லுள்ள இடத்திலே உட்கார வையுங்கள். உட்கார எந்த இடத்துக்கு உட்கார வச்சாரா? ஆனா மிகுந்த புல்லாண்டை கொடுக்கப்பட்ட அப்பம் 5 அப்பமும் 2 மீனும் 12 கூடையை எடுத்தார்கள்.
இந்த உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த அப்பத்தை புசிப்போமானால் நமக்கு இந்த உபதேசமாகிய புல் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். சங்கீதம் 72 சங்கீதம் 16 வசனம். பூமியிலே 72 சங்கீதம் 16 வசனம். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லிபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். பூமியின் புல்லை போல நகரத்தார் எப்படி செய்வார்களா? செழித்து ஓங்குவார், செழிப்பாக்கப்படுவார்கள். இந்த உபதேசத்தின் அப்பத்தை நீ புசிப்பாயானால் புல் அதை நீங்க விட்டுடாதீங்க. எழுதிருந்து நீங்க இந்த யூடியூப்ல போடுங்க, புல்லின் மேல் அப்பம் பிராக்கெட்ல உபதேசம் போட்டு செய்வார்கள். அது போதும். அதை மாத்திரம் விட்டு புல் போடுங்க. புல்லுக்கு பிராக்கெட்ல அது உபதேசம். புல் எதை காண்பிக்கிறது? உபதேசத்தை. உபதேசத்தை கை கொள்கிறவர். பாப்பா தம்பி உள்ள வந்து உட்கார். அந்த தம்பிக்கு இடம் கொடுப்பா. தம்பிக்கு அக்கா அக்கா அம்மா பார்க்க வாங்க. கொஞ்சம் இப்படி வா. சாலும் முன்னாடி உட்கார். இப்படி வா. 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 புல் தேவனுடைய உபதேசத்தை காண்பிக்கிறது. உபதேசத்தின்படி நீ அப்பத்தை புசிப்பாயானா உன்னை வறுமையில விட மாட்டார், உன்னை தரித்திர விட மாட்டார், கஷ்டத்தை விட மாட்டார். சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த சபையில் நம்ம ஆணுக்கு வந்து நல்ல ஆணு அர்த்தம். இப்ப வெளியூர் படம் எங்க வருது? யார் அனுப்புறா வெளியூர்ல? நமக்கு அவர் உபதேசத்தை கை கொள்கிறவர்களை புல்லை போல செய்வார்கள். எருசலேம் நகரத்தார் செய்வார்களாம். ஏசாயா 66 அதிகாரம். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். 14 வசனம். நீங்கள் 14 நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல் புல்லை போல செழிக்கும். உங்கள் எலும்புகள் பசு புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும். அவருடைய கரம் யார் கூட இருக்கு? கர்த்தருடைய ஊழியக்காரர் மீது கர்த்தருடைய கரம் எழுதுகிற காரணம் எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல செழிக்கும். எலும்புகள் வலியோடு, எலும்பு கை தூக்க முடியல, கால் எடுத்து வைக்க முடியல, எலும்புகள் நரம்புகள் ஒரே வலி, வேதனை, நரம்பு வேதனை. நான் ஆறரை சொன்னது போல வேதனை எதுனா நம்முடைய சரீரத்துக்கு இல்லை, நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு தான். செத்துட்ட பிற்பாடு வலிய சரீரத்துக்கு தெரியுமா? செத்த பிற்பாடு எலும்பு வலி தெரியுமா? கிண்ண தெரியுமா? சூடுபட்ட தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்போ உள்ளத்தில் ஆவி ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான். அப்ப இந்த ஆவி ஆத்மாக்கு தான் வலி, ஆவி ஆத்மாக்கு தான் இந்த வேதனை. எலும்பெல்லாம் வலிக்குதுன்னா சரீரம் இல்லை, உள்ளம் துடிக்குது. ஐயோ எலும்பு வலிக்குதே, கால் வலிக்குதே, நரம்பு வலிக்குதே, நடக்க முடியலையே. ஆனால் வசனம் சொல்கிறது, என் பிள்ளைகளே, புல்லின் மேல் உட்கார வைத்ததற்கு நோக்கம் புல் அவருடைய உபதேசத்தை காண்பிக்க. அந்த உபதேசத்திலே நீ நிலைத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை செழிக்க செய்வார். உன் எலும்புகள் செழிக்கும், உன் நரம்புகள் செழிக்கும், உன் பிள்ளைகள் செழிப்பார்கள், உன் வம்சம் செழிக்கும். உன் பிள்ளைக்கு படிப்பேர் நினைக்காத, உன் பிள்ளை கத்தை உயர்த்தி காட்ட வைக்கிறார். இந்த உபதேசம் உன்னையும் பிள்ளைகளையும் செழிக்கும். அதனாலே சபைக்கு வருவதோ, ஞானசம் இருப்பதோ, திருவிருந்து ஆசரிப்பதோ, அந்நிய பாஷை பேசுவதோ, ஆவியில் நிறவுதோ, இதெல்லாம் உபதேசம்.
இந்த உபதேசத்தை கை கொண்டு உறுதியா இருக்க பொழுது புள்ளின் மேல் உன்னை உட்கார வைத்து உனக்கு அப்பத்தை கொடுப்பார். உலகமே அவருக்கு பின் சென்றதாமே. ஏன் 5000 பேர் மாத்திரம் சாப்பிட்டார்கள், மற்றவங்க சாப்பிடலையே? சாப்பிட்ட புருஷர் 5000 பேர். மீந்த கூடைகள் 12 கூடை, 12 கூடை 12 அப்போஸ்தலர். இந்த 5000 பேர் யார் என்றால் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள், உபதேசத்தை கை கொண்டவர்கள், உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை கேட்டு உட்கார்ந்து பற்றியா அவருக்கு தான் கர்த்தர் மனதிறங்கி அப்பத்தை கொடுத்தார். இன்றைக்கு இதை கேட்கிற மேலே கீழே படிக்கட்டில் ரோட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற சேர்ந்தவங்க எல்லாரும் அப்படி உபதேசத்தினால் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்பம் கொடுக்கப்பட போகிறது. ஏன் தெரியுமா? உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு அப்பம் கொடுக்கப்படும். அப்பம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்கே உட்கார வைத்திருக்கிறார்? புள்ளியின் மேல். புல் உன்னை என்ன செய்யும்? உன்னை செழிக்க செய்யும். நீ செழிப்பா இருக்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன், இந்நாள் முதற்கொண்டு உன் வறுமைகளை கர்த்தர் மாற்றுவார், உன் கஷ்டனை மாற்றுவார், தரித்திர நிலைமை மாற்றுவார், வறுமைகளை மாற்றுவார், இல்லாத சூழ்நிலை மாற்றுவார், உன்னை செழிக்க செய்வார். புள்ளியின் மேல் உன்னை அமர வைத்து அப்பம் கொடுத்து. இரண்டாவது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5-8. அதற்கு அவர், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு, தரையிலே கவனித்து எங்க உட்கார்க்கிறாரு? அங்க 5 அப்பம் 2 மீன், இங்கே 7 அப்பமும் சில மீன்கள். சில மீன்கள், சின்ன மீன் போடப்பட்ட சிறு மீன்கள், சில சிறு மீன்கள் என்று போடப்பட்டது. எங்க உட்கார வைக்கிறார் என்றால், ஏன் தரையில் உட்கார வைச்சார்? தரையிலே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்று சொல்வதற்கு முன்பாக அந்த வசனத்தை வாசித்து முடித்தார். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு, தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும், சில கண்ட மீன் அல்ல, சின்ன மீன், சின்ன சின்ன மீன், பொடி மீன். நம்ம சொல்லுங்கப்பா, எவ்வளவு சிறு மீன்கள், பெரிய மீன் கூட இல்ல, அது நிறைய கூட இல்லையா, சில சிறு மீன்கள். சிறு மீன்களை, சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. இந்த சில சிறு மீன் ஆய்வுக்குரிய அர்த்தம் உண்டு. அது ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும் மீனை குறித்து, சிறு மீனை குறித்து ஆய்வுக்குரிய அர்த்தம் இருக்கிறது. சாதா எழுதிவிடவில்லை ஆண்டவர். எல்லாத்தையும் சொன்னா நீங்க ஜீர்ணிக்கணுமே. இப்பதானே எல்கேஜி வந்து, யூகேஜி வந்து, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கிறீங்க. காலேஜுடைய வசனத்தெல்லாம் சொன்னா ஜீர்ணிக்க மாட்டீங்க. காலேஜை விட்டு ஓடிடுவாங்க, சுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்களுக்கு புரியல இதெல்லாம். காலேஜுக்குள்ளே உட்காந்து காலேஜே சுற்றி இருப்பாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஆனால் தேவ பிள்ளையே போடப்பட்டிருக்கிறது, தரையிலே உட்கார்ந்து அப்பம் கொடுத்தாங்க. ஏன் கர்த்தர் தரையிலே உட்கார்ந்தது? யார்? தாழ்மை உள்ளவர்கள், கர்த்தரை பணிந்து கொள்கிறது. கர்த்தரை பணிந்து கொள்கிறதுதான் அப்பம் பங்கிடப்பட்டது. எல்லாருக்கும் கர்த்தர் அப்பம் கொடுக்கல, உலகமே அவருக்கு பின் சென்றது. ஆனா இங்க பார்க்கிறோம், தரையில் உட்கார வைத்தாராம். இந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34, 35. அதற்கு இயேசு, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 34, 35. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். எத்தனை அப்பம் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு, தரையிலே
திரும்ப தரையிலே உட்கார வைக்கிறார். நான் யோசித்தேன், ஆண்டவரே புள்ளின் மேல் உட்கார வச்சு இங்க பார்க்கிறோம் தரையில உட்கார. தரை எதை காண்பிக்கிறது? தாழ்மை அல்லது கர்த்தரை பணிந்து கொள்வது. கர்த்தர் ராஜாக்கள் அது ராஜாதி ராஜா கர்த்தர். அவரை பணிந்து கொள்கிறவர்களுக்குத்தான், தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்குத்தான் கிருபையை கர்த்தர் ஊற்றி அப்பத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் அல்ல. அது கவனிங்கள், எல்லாருக்கும் கர்த்தர் அப்பத்தை பங்கிட்டு கொடுக்கல. தரையில உட்கார்ந்தவர்கள் யார்? அவர்கள் தரையில் உட்கார்ந்தவர்கள் 2 நாளாக சொல்லி பாருங்கள். 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். தரை மட்டும் ராஜா, யோசபாத் ராஜா எது வரைக்கும் முகம் குனிந்தானா? தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். எங்க விழுந்தார்களா? தரையிலே தாழ விழுந்தார்கள். பணிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆலயத்துக்கு வருவது நமக்கு பெருமையே. பெருமை கடுகளவு நமக்குள்ளே வரக்கூடாது. எங்க போற கட்டளை தாழ்மையோட நம்ம பக்கத்துல யார் உட்கார்ந்தாலும் அறிவிருக்கும். திருப்பந்தி எதற்காக? அறிவிருப்பர் எல்லாரும் ஒரே சமமாய், ஒரே சமம். அவங்களுக்கு தெரியுமே, நானும் தெரியுமே, நினைச்சு அவங்களுக்கு தெரியும். அந்த சொல்லிட்டுனே என் கையிலே கற்றல் உட்கார தாழ்மையாய் பணிந்து கொள்வார்கள். அப்போ பெரிய சரணப்பட்டு அவங்க பணிந்து கொள்கிறார்கள். ஆனால் எங்கே பணிந்து கொள்கிறார் என்றால் தங்கள் தரையை உட்கார வைத்து அவருக்கு பங்கிட்டார். ஏன் தரும் ஒரு சந்தர்ப்பம் தாவீது ராஜாவை கூட அப்படி தாழ்ந்து வணங்கினான் போடப்பட்டிருக்கு. அது நமக்கு தேவையில்லை. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. தரை மட்டும் மோசே யாரு? பல கோடி மக்களை வழி நடத்தினவரு, உன்னதமான தலைவர். எத்தனையோ லட்சங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைவன். அற்புதங்களை அடையாளங்களை கண்கூட செய்தவர். எங்கே என்ன செய்யறாரா? தரை மட்டும் குனிந்து பணிந்து. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து அவரை பணிந்து கொள்வோம், தொழுது கொள்வோம். அப்போ இதுதான் ஆண்டவர் எல்லாருக்கும் அப்பம் கொடுத்தில்ல, பணிந்து கொள்கிறவர்களுக்கு. அதுவும் எப்படி பணிந்து கொள்கிறவர்களுக்கா? தரை மட்டும் தாழ்த்தி தாழ்த்தி பணிந்து கொள்கிறவர்களுக்கு அப்பம் கொடுத்ததினாலே கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 52, 53. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 52, 53. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தரை என்ன செய்யறானா? தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் என்ன கொடுக்கிறானா? சாதாரண உடைமை அல்ல, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். எதை கொடுத்தானா? உச்சிதமானவைகள், வெள்ளியையும் பொன்னியையும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது. தாழ்மையா இருக்கிறாங்கன்னா அவங்க ஏழை பரதேசி நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் தாவீது ராஜாவே சொன்னார், நான் பரதேசியாய் தங்கின என் வீட்டில். ராஜா வெள்ளி பொன்னும் உச்சிதமானவைகளை
தரை மட்டும் தாழ்த்தி பணிந்து கொள்கிறவர்களுக்கு உச்சிதமானவைகள் கொடுக்கப்படும். சாதாரண கொடுக்கப்படுதல்ல, எல்லாத்துக்கும் மேலான உச்சிதமானவைகள் கொடுக்கப்படும். உச்சிதமானவைகள் உச்சிதமானவைகள் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்றால் அந்த 7 கூடை பரிபூரணத்தை காண்பிக்கிறது. 12 கூடை எடுத்தது அப்போஸ்தலர்களை, 7 கூடை நிலை எடுத்தது பரிபூரணம். இன்றைக்கும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு தரை என்று சொல்லும் பொழுது தாழ்மையையும் பணிந்து கொள்வது. கர்த்தரை தாழ்த்தி பணிந்து கொள்வாயனால் கர்த்தர் உன்னை உச்சிதமானவையை நான் நிரப்புவார். உச்சிதமானவை. 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் கவனியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19 வாசித்த பிற்பாடு 11, 12 வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பம் கொடுக்கப்பட்டது 3வது சந்தர்ப்பம். இதுதான் ஆண்டவர் தம் உயிரோடு இருந்த நாட்களை கொடுத்து பரமேறின 3வது அப்பம் பங்கிட்டார். எங்கே பங்கிட்டார்? அதுக்கு மேலே பாருங்கள், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். அந்த வீட்டெஜமானை நோக்கி நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். தகுதியான இடம், கவனித்தீங்களா? தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார். அவன் கம்பளங்கள் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அறையிலே தேவன் அப்பத்தை பங்கிட்டார். அப்பம் யாருக்கு அப்பத்தை கொடுத்தார் என்றால் அறைக்குள் இருக்கிறவர்கள். எங்கே இருக்கிறவர்கள்? ஜெப அறைக்குள்ளே அல்லது ஒரு பெரிய அறைக்குள்ளே. இந்த அறை என்னும் பொழுது ஜெபத்தை தான் காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? ஜெபம். ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் அப்பத்தை கொடுத்தார். ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார் அப்பத்தை. யாருக்கு கொடுக்கிறார்? அறையில் இருக்கிறவர்களுக்கு. அறை என்று சொன்னால் ஜெப வாழ்க்கை. வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அறை வீட்டை பூட்டி கொண்டு. அப்போ அந்த அறைக்குள்ளே அப்பம் கொடுத்தார் என்றால் எல்லாருக்கும் அப்பம் கொடுத்தில்ல. நினைக்கிறோம் உலகமே அவருக்கு பின் சென்றது. ஆனா அறைக்குள்ளே தகுந்த இடம் எங்கே? அப்பம் கொடுக்கணும். தகுந்த இடம் எது? பெரிய ஒரு அறை வீட்டிலே. இந்த ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த அறை என்று சொல்லும்போது ஜெப வாழ்க்கை நமக்கு தெரியுமே. தானியேல் 3 வேளையும் தன் அறைக்குள்ளே போய் ஜெபம் பண்ணினான். தினம் 3 வேளையும் தன் அறைக்குள்ளே போய், வீட்டின் பலகணி திறந்திருக்க தன் வீட்டுக்குள்ளே போய் ஜெபித்தானே. வாசித்து விடலாமா? தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக. எந்த அறையிலே? மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க
வழிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே ம், தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ மேலறை என்று சொன்னால் நம்ம ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் தேவன் அப்பம் கொடுத்தார். இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுத்ததினாலே அவள் பெற்ற நன்மையை பாருங்கள். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4 வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும், உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4 வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும், ம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ம். ராஜா என்னை உமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். என்னை ராஜாதி ராஜா எங்க அழைத்து கொண்டு வந்தாரா? தமது அறை. நமது அறையிலே அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். உமக்குள் களி கூர்ந்து அந்த அறை செவிக்கிற அறைக்குள் வருகிற உங்களை கண்ணீர் சிந்த விட மாட்டார், அழ வைத்து அனுப்ப மாட்டார், கதற வைத்து அனுப்ப மாட்டார், உங்களை காயப்படுத்தி அனுப்ப மாட்டார். பிரசங்கத்தில் கூட சில பேர் காயப்பட்டு போவார்கள். என்னோட தான் பேசினார், என்னை காயம் உண்டாக்கிட்டார். ஆனால் அந்த காயத்தையும் அவர் மருந்தை கொண்டு ஆற்றாவில்லை. தமது அறையிலே என்னை கொண்டு வந்து களி கூர்ந்து மகிழ செய்தார். அப்போ ஜெப அறை என்று சொல்லும்போது, மேலறை என்று சொல்லும்போது ஜெபத்தை காண்பிக்கிறது. ஜெபிக்கிறவரை களி கூர்ந்து மகிழ செய்வார். தேவன் நம்மை மகிழ பண்ணுவாராம். நான் கொடுக்கும் அப்பம் என் மாம்சமே, பசும்புல் அவருடைய உபதேசத்தையும் தரை அவர் பணிந்து கொள்ளுதலையும் மேலறை ஜெபத்தை காண்பிக்கிறார். 4வது உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்பம் கொடுத்தார் சீஷர்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 2 சந்தர்ப்பத்தில் கொடுத்தார். யோவான் 21 அதிகாரம் 13, 14. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். பாத்தீங்களா? உயிர் தெழுந்த பிற்பாடும் ஒரு அப்பத்தை கொடுத்தார். உயிர் தெழுந்த பிற்பாடு அப்பம் கொடுத்தார் சீஷர். அப்படின்னாலே எருசலேம் ஜெப சபையார் சத்தியத்தில் விழிப்பாயிருங்கள். உங்களை யாராவது பார்த்து கேட்டா எத்தனை முறை அப்பம் பங்கிட்டார் இயேசு? 5 முறை. 3 முறை மாம்சத்தில் உயிரோடு இருந்த பிற்பாடு, 2 முறை உயிர் சேர்ந்த பிற்பாடு அப்பம் கொடுத்தார். அப்பத்தின் ரகசியங்கள் புள்ளியலை காண்பிக்கிறது, தரையிலை காண்பிக்கிறது, மேலறை உங்களுக்கு காண்பித்து விட்டேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் விட்டு விடுவதும் கையில் இருக்குது. உங்களுக்கு சத்தியத்தை போக்கியே சத்தியம் விடுதலையாக்கும். என் சக்திக்கு மீறி உங்கள்கிட்ட போராடி ஜெபித்து உங்கள்கிட்ட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு கிருபை தருவாராக. 4வது பாருங்கள், அங்கே எங்கே இருக்கு, எங்கே அப்பம் கொடுத்தார் என்றால் 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, கடற்கரையிலே வந்து இறங்கின பொழுது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பத்தை எங்கே? கடற்கரையிலே. கடற்கரையிலே. இந்த கடற்கரை எதை நமக்கு காண்பிக்கிறது? ஏன் கடற்கரைக்கு அப்பம் கொடுத்தார்? கடற்கரை என்று சொல்லும்போது விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்திலே விசுவாச வாழ்க்கை அது எப்படி விசுவாச வாழ்க்கை? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களில் நீங்கள் நிமிர்த்தி. எபிரேயர் 11:12 ஆனபடியினால் சரீரமே செத்துடுச்சு, சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எப்படி பிறந்தார்களா? விசுவாசத்தினாலே தான் கடற்கரை மணலை போல மிகுந்த. யாருக்கு பிறந்தது? ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளுடைய தகப்பன். இந்த கடற்கரை என்று சொல்லும்போது விசுவாச வாழ்க்கை. இன்னொன்னு பாருங்கள், நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க, 5ஆம் வசனம். அந்த நாட்கள் 21:5 அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டணத்துக்கு புறம்பே, எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் புருஷரோடும் பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். அப்ப எங்க பண்ணின ஜெபமா? கடற்கரையிலே எங்களுக்கு தேவன் செய்வார். விசுவாசம் இருக்கிறது, நிச்சயம் இந்த வருஷத்திலே சேவை நன்றி கத்த செய்து முடிப்பார். நடக்காது என்பார்கள், நடத்தி காட்டுவார். முடியாது நினைப்பார்கள், முடித்து காட்டுவார். டாக்டர் சொல்கிறார்கள் உனக்கு நடக்கவே நடக்காது, வசனம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசை சொல்லவராக இருக்கிறார். மனுஷனால் முடியாதது என் தேவனாலே முடியும். கடற்கரையிலே நடத்தி காட்டுவார். உனக்கு விசுவாசம் உண்டு. அப்பத்தை கடற்கரையிலே கொடுத்தார். கடற்கரையை காண்பிக்கிறது. விசுவாச வாழ்க்கையை விட்டுடாதீங்க. ஏப்ரல் மாசம் ஆயிடுச்சு, இனி எப்ப செய்வார தெரியல, நிச்சய கர்த்தர் செய்வார். 2024ஆம் ஆண்டு 14ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை உனக்கு செய்யாததை கர்த்தர் செய்து முடிப்பார். நடக்காதை நடத்தி காட்டுவார். நடக்கவே நடக்க சொல்லார், நடத்தியே காட்டுவார். எப்படி நடந்தது? எங்களுக்கு கர்த்தர் விசுவாசம். அவன் நடத்துவார். எப்படிப்பட்ட நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஜெபிக்கிற சில குடும்பங்களிலே இப்படி அப்படிங்கிற எல்லாம் நடந்துட்டேன். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற பிள்ளைகள் குடும்பங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? தாமதித்தாலும் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். அப்பத்தை கொடுத்தார். இந்த அப்பத்தை பெற்ற விசுவாச மக்கள் அப்பத்தை பெற்றதினாலே இந்த கடற்கரையிலே வந்த ஆசீர்வாதம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். பின்பு அவர் கிரேசத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். வசனத்தை கேட்க கெனசரேத்து கடற்கரை அருகிலே வசனத்தை கேட்க நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். விசுவாசத்துக்கு போடு. அவர் சொல்றாரு, முழுவதும் ஒண்ணுமே கிடைக்கலப்பா, ஆனா விசுவாசம் நீ போடு. சொல்கிறது யாரு? நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு இழுக்க முடியாத அளவுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அது மாத்திரமல்ல, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க செய்வார். கடற்கரையை காண்பிக்கிறது, உன் இருதயம் பூரிக்க செய்யும். விசுவாச மக்களை அழவிக்கிற தேவன் அல்ல. நீ பார், உன் இறுதி அதிசயப்பட்டு பூரிக்க. ஏசையா
60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். ஏசாயா 65. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். கடற்கரை கூட்டம் கடற்கரையிலுக்கு எதற்காக உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க செய்வார். கடற்கரையிலே அப்பம் விசுவாச வாழ்க்கை. ஒண்ணுமே நினைக்காத உனக்கு கத்த பூரிக்க வைக்கப்படுகிறார். உடனே அதிசயப்பட்டு பூரிக்கும். தேதி 14 தேதி ஆயிடுச்சு, என் கையில் ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்ய போறேன்னு செய்யலையே, வெறுங்கைய பயப்படுத்து விடவே மாட்டா. நிறைவாய் கற்றுக் கொடுப்பா. நீ ஆசைக்க போகிறார், இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும். கடைசியாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்பம் கொடுத்தார். எம்மா ஒரு சீஷர்களோடு கிராமத்தில் நடந்து கொண்டு வரும்போது வீட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த 5வது சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துக்கு மேலே இயேசுவர் எங்கேயுமே அப்பம் கொடுத்ததாக எழுதப்படவில்லை. ஆகையினாலே நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கும்போது 3 சந்தர்ப்பத்திலேயும், உயிர் சென்ற பிற்பாடு 2 சந்தர்ப்பம். இங்க அப்பம் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? எங்கே கொடுத்தார்? 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியதும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். தங்கும்படி உள்ளே, அங்க வீடு போடப்படல, தங்கும்படி உள்ளே போனார். எங்க போயிருப்பார்? அப்போ வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. வீடு நாங்க போடப்படல. ஆனா மற்ற மொழிபெயர்ப்பிலே வீட்டுக்குள்ளே அவர் போனார். வருந்தி அழைத்தார்கள். அவர்களோடு ஒரு வீட்டுக்கு அவர்கள் உள்ளே போய் அவளோடு அமர்ந்து அவளுக்கு அப்பம், இந்த வீட்டுக்குள்ளே அப்பத்தை கொடுத்தார். வீடு எதை காண்பிக்கிறது? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஜப வீட்டிலே கொண்டு வந்து நம்மை மகிழப்படுகிற கர்த்தர். ஆனா வீட்டிலே ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது. பாருங்கள், நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது, வீட்டுக்கு வரும்பொழுது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு பாடல்களை கேட்டு, தூரத்தில் வரும்போது வீட்டில் என்ன சத்தம்? பாடல்கள் சத்தம். கர்த்தருக்காக பாடுங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். அதுதான் சொன்னேன். நான் நினைக்கிறேன் 119ஆம் சங்கீதத்துல 54ஆம் வசனம் நினைக்கிறேன். நான் பரதேசியாய் தங்கினேன், என் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள். பாடல் கீதம் வாசிப்பா. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கம்பீர சத்தம். நீதிமன்ற வீடுகளிலே பாடல்கள் சொல்லி கர்த்தருக்காக பாடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்காக பாடுகிறவர்களுக்கு அப்பம். இந்த நம்ம பாடுவோம், பாடிக்கொண்டே இருப்போம். கர்த்தருக்காக புது புது பாடல்கள் தெரியோ தெரியலன்னு சொன்னேன். பாட தெரியாதவங்களை கூட கூப்பிட்டு மை கொடுத்து பாடுங்க. நம்ம பாட பாட
நம்முடைய கட்டுகள் எல்லாம் பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். கட்டுகள் அவிழ்ந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அம்மோனியரும் மோவாபியரும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள். இது எத்தனையோ உண்டு பாடல். இந்த பாடலினாலே அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34, 36. எப்தா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34, 36. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து பாட்டு பாடி தம்புரு வாசித்து நடந்து கொண்டு வருகிறார். நீதிமான வீட்டிலே கம்பீர சத்தம் உண்டு. வீட்டுக்கு வரும்போது டான்ஸ் ஆடினு பாட்டு பாடினு அவன் தன் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன செய்யலாம்? கிட்டார் வாசித்து பாட்டு பாடி நடனமா ஒரு தனிதான் கும்பல் ஆடி வரலீங்க. அங்கே அப்படியே போடப்பட்டிருக்கு. கும்பல் ஆடினு தான் வீட்டுக்குள்ளே தான் பாட்டு பாடி தானே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் தன் வீட்டில் பாடின அவர்களுக்கு தேவன் மாபெரும் ஜெயித்து கொடுத்தார். 34 ஆசன். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ. 36 பாருங்கள். பேசினீர் அல்லவோ. அம்னோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்ட ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். உனக்கு கத்த ஜெயம் கொடுக்க போகிறார். நீ வாழ்க்கை தோல்வி என்பதை இல்லை. நீ எடுக்கிற காரியம் அனைத்திலையும் ஜெயத்தை நீ காண போகிறார். இதுவரைக்கும் உனக்கு தடையா இருந்தது. எந்த காரியம் தடை? எது எடுத்தாலும் வாய் கட்டுறது, கை கட்டுறது, வாய் கெட்டவே போச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, இனி நீ எடுக்கிற அனைத்திலையும் கத்த ஜெயித்து கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? பாடுகிற உனக்கு அப்பத்தை கொடுத்து உன்னை ஜெயம் கொடுக்க வல்லவராகிறார். இதுவரைக்கும் ஜெயம் கொடுத்தார், இனிமேலும் ஜெயம் கொடுக்க வல்லவராகிறார். தேவன் அப்பத்தை எடுத்து, நான் கொடுக்கும் அப்பம் என்னுடைய மாசுமை. புள்ளியில் உள்ள அப்பம், தரையில் உள்ள அப்பம், அறையில் உள்ள அப்பம், கடற்கொள்ள அப்பம், வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பம் உன்னை பாடல் பாட வைத்து உனக்கு ஜெயம் கொடுக்கும். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரே, அடியானுக்கு காண்பித்து அடியானுக்கு வெளிப்படுத்தின இந்த சத்தியம் ஜனங்களுக்கும் நான் விவரித்து சொல்லியிருக்கிறேன். பிள்ளையுடைய இருதயம் குழைந்து தேறியட்டும். வசனத்தை வாசிக்கும் போது நிதானித்து வாசித்து மனக்கங்கள் திறக்கப்படும்படியாக வேத வசனங்களை வெளிக்காட்டுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் மீதி நேரத்தை பொருட்படுத்தப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காணிக்கை நேரத்திலே